நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கீபோர்டில் ஏன் வந்து QWERTYன்னு லெட்டர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கு? ஏபிசிடி தானே கரெக்டான ஃபார்மேட்டு அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எஸ், ஏபிசிடி தான் கரெக்டான ஃபார்மேட்டு. பட் இது ஏன்னு தெரிஞ்சுக்க நம்ம வந்து 1870ஸ்க்கு டைம் ட்ராவல் பண்ணி போகணும். அந்த காலத்து மெக்கானிக்கல் டைப்ரைட்டர்ஸ் எல்லாமே மெட்டல் டைப் பார்ஸ்னால தான் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ ஏதாச்சும் ஒரு டைப்பிஸ்ட் இப்போ டைப் பண்ணுறவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற லெட்டர்ஸை உடனே ஸ்பீடாக டைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மெட்டல் ஆர்ம் வந்து ஒன்றுத்தோட ஒன்று இடித்து ஜாம் ஆகிடுமோ. அதனால கிறிஸ்டபர் ஷோல்ஸ்னு இந்த டைப்ரைட்டரோட இன்வென்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பக்கத்தில் வச்சா அதனால நீங்கள் டக்குன்னு டைப் பண்ணிவிட்டு டைப்ரைட்டரை ஜாம் பண்ணிடுறீங்க, நான் வந்து இருக்கிற எல்லா காமனான லெட்டர்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வருஷ கணக்காக இதுக்கு இந்த லே அவுட்காக ஸ்பெண்ட் பண்ணி அவர் கடைசியாக ஃபைனலைஸ் பண்ண டிசைன் தான் நம்ம இப்போது ஃபேமஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்க QWERTY ஃபார்மேட். பட் அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரானிக் கீபோர்ட்ஸ் வந்துருச்சேடா, இன்னும் ஏன் நம்மளோட கீபோர்ட்ஸ் எல்லாமே இந்த QWERTY ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தான் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வந்தால் பிடிக்காதே. இந்த உலகமே வந்து QWERTY கீபோர்ட் ஃபார்மேட்டுக்கு பழகினதுக்கப்புறம் இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வந்தால் யூஸ் பண்ணுற யூசர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போ நம்ம டைப்பிங் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா மாடல்ஸும் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த QWERTY வந்து 1870ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிறதுக்கான ரீசனும் இதுதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மேபி ஃப்யூச்சரில் இன்னும் வந்து ஒரு ஈஸியான ஃபார்மேட் ஆர் லே அவுட் வந்து யாராச்சும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நம்ம கீபோர்ட் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த தடவை உங்களுக்கு கீபோர்டை பார்க்கும்போது யாரா இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கண்ட மேனிக்கு பிரித்து வச்சிருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, அது உங்களை ஸ்லோவாக டைப் பண்ண வைக்கிறதுக்கான பண்ண ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க.